தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மூலயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸாக இது அமைவதற்கு எங்களுடைய சார்பாக முழு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஒரே ஒரு இண்டிகேட்டரை முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உள்ள ஹிடன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பல நாட்களாக ஆராய்ந்து அதன்படி ட்ரேடிங் செஞ்சிட்ருக்கோம். நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கிது. சரிங்க, இப்போது இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கிற அக்கௌண்ட்டை அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய லிங்க் மூலயமா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆகிய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய நம்ம இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் இருக்கும். அது வந்து இன்வைட் ஒன்லியில் இருக்கும். இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் 9500009154க்கு. உடனே இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கிடச்சிரும். சில பேர் கேட்குறீங்க, சார் நம்ம இவ்வளோ கட்டிட்டு இவ்வளோ எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அப்படி பண்ணிக்கிறேன், இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய ஐடியா கொடுக்குறீங்க. பட் அந்த ஐடியாலாம் இங்கே செட் ஆகாது. ஏன்னா இது வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். நேத்தியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, போன வருஷம் எப்படி இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே அதில் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இதில் என்ட்ரி எப்படி எடுக்கிறது? நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறதுனால டிஃபால்ட்டாக சொல்லிக் கொடுக்குறோம். என்னது, மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா பையு, இங்கே போச்சுன்னா செல்லு, எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரின்னு சொல்லி. அதுவே நம்ம இன்னும் நிறைய வீடியோவில் இன்னொன்று சொல்லித்தரோம். இந்த மாதிரி பாகுபலி கேண்டில்லாம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் பை என்ட்ரி போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு புல்லிஷ் R3C இல்லை பேரிஷ் R3C அப்படிங்கிற பேட்டர்ன் இருக்குது. அப்படியும் இல்லைன்னா 4-5 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஒன்று டோஜி பேட்டர்னு. அதுக்கு அடுத்தது வந்து கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா அப்போது நீங்கள் பை போகணும். அதே மாதிரி ரிவர்ஸில் வரும்போது ஒரு டோஜி கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட்டு வந்துச்சுன்னா நீங்கள் செல் போகணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது போக ஹேமர் கேண்டில் சொல்லி கொடுத்துருக்கேன், இன்வெர்டட் ஹேமரு, ஹேங்கிங் மேனு. ஸோ இந்த மாதிரி வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்கோட சப்போர்ட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம ட்ரேடிங் எடுக்கலாம். இல்லை சார் என்னால் அப்படி அனலைஸ் பண்ணவே முடியாது சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே பை எடுக்கலாம். எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா செல் எடுக்கலாம். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். லாஸ் வந்தாலும் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதத்தோட ஓவரால் வந்து ப்ராஃபிட்டில் முடியும், லாஸில் முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போது ஒவ்வொரு கம்பெனியுமே சில கம்பெனிக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, சில கம்பெனிக்கிட்ட பணம் இல்லாமையும் இருக்குது. அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அவங்களாம் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட ஒரு 100 கோடி ரூபா பணத்தை ஒரு 100 பேர் மூலயமாவோ 200 பேர் மூலயமாவோ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து அந்த 100 கோடி வச்சு ஒரு 400 கோடிக்கு பேங்க் லோன் போடுவாங்க. மொத்தம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ 500 கோடிக்கு ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐபிஓ ரிலீஸ் பண்ண உடனே ஒரு 50 கோடி 60 கோடி எடுத்துருவாங்க. அடுத்த 2-3 நாளில் அந்த போட்ட 100 கோடி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது எல்லாமே கடனில் தான் அவங்க பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம். நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு தான் அவனுங்க சம்பாதிப்பானுங்க. அதை நம்முடைய மோடி ஐயா வந்து நல்ல பணக்கார மக்களுக்கு சீக்கிரமாகவே கடனை தள்ளுபடி பண்ணுவார். 50 லட்சம் கோடிங்கிறாங்க, 100 லட்சம் கோடிங்கிறாங்க, ஈஸியாக கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க. நம்முடைய பாமர மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இன்னும் பெரிய பெரிய பேங்குகள் என்ன பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 6% மேலே கொடுக்க முடியல, 5% மேலேயே எஃப்டி கொடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு இந்த எஜுகேஷனல் வீடியோ மூலயமா, கல்வி போதிக்கக்கூடிய வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம செட்டிங்ஸில் போகிறோம். டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். டிஃபால்ட்டாக ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட்டு
இங்கே வந்தால் பை போயிருக்கு. ஆனால் நம்ம இந்த பை ட்ரேட் எடுக்கலை. ஏன்? நம்ம ஒரு ரீசன் சொல்லியிருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது நம்ம 5 மினிட்ஸில் கூட வச்சுக்கோங்க, இல்லை 3 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ரீபெண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. சரிங்களா? இப்போ நமக்கு இங்கேயே நமக்கு செல்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த எம்ஜிஆருக்கு கீழே நமக்கு செல்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தேவைப்பட்டவங்க அங்கே செல்லு போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம செகண்ட் செல்லு நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. செகண்ட் செல்லோட டார்கெட்டு நமக்கு கொடுத்துருச்சு. பாருங்கள் அப்படி சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சா? டார்கெட் கொடுத்துருச்சு. மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிடுச்சா? டார்கெட் கொடுத்துச்சு. மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிடுச்சா? டார்கெட் கொடுத்துச்சு. மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிடுச்சா? டார்கெட் கொடுக்க போகிற நேரத்தில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்முடைய செகண்ட் செல்லில் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டு இந்த லெவல்லையே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுக்கும். இதுக்கு மேலே ஆக்டிவேட் ஆச்சு நமக்கு பை கொடுக்கும். எப்போ அது ஆக்டிவேட் ஆனாலும் இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நமக்கு டார்கெட்டு ஸ்டாப் லாஸ். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப இலகுவான விஷயங்க. இது நம்ம கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் 2-3 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லி கொடுத்துருக்கோம். அது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், முடியலையா விட்டுருங்க. டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாருங்கள், புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கேண்டல்ஸ்டிக்கு டிஃபால்ட்டாக என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃபால்ட்டாக என்ன இருக்குங்க? நமக்கு இந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. திருப்பி இங்கேயும் ஒரு புல்லிஷ் வந்திருக்கு. அப்போ இங்கேயே நீங்கள் போகிற இந்த ஷார்ட்டு அந்த ஷார்ட் டேர்மாக இருக்கிறத கூட நமக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேரிஷ் என்கல்ஃபிங் காட்டுது. ஆனால் அந்த மாதிரி போனோம்னா என்ன பண்ணுவோம்? ட்ராப் ஆயிரும். பாருங்களேன், நம்ம இங்கே புல்லிஷ் வந்திருக்கு, உடனே பேரிஷ் வந்திருக்கு, உடனே புல்லிஷும் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம இங்கே போய் பை எடுப்போம், கரெக்டாக மேலே போயிடும், திருப்பி மார்க்கெட் கீழே வந்துடும். திருப்பி இங்கே பை எடுப்போம், திருப்பி மேலே போயிடும், மார்க்கெட் கீழே வந்துடும். அப்போ இங்கே நம்ம மாட்டிப்போம். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னது? மூவிங் ஆவரேஜ் ஃபில்டர். உள்ளுக்குள்ளே ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு? வெறும் பியரிஷ் சிக்னல் மட்டும்தான் கிடைக்குது. பாருங்கள், இங்கே ஆரம்பித்த பியரிஷ் சிக்னலு பியரிஷ் தான், பியரிஷ் தான், பியரிஷ் தான். அப்புறம் நமக்கு இந்த இடத்துல புல்லிஷ் சிக்னலே நமக்கு ஜென்ரேட் ஆகவே இல்லை. புரிஞ்சா? அப்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு புல்லிஷ் சிக்னல் வந்திருக்கு, அதனால் மார்க்கெட் கொஞ்சம் மேலேயும் போயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? புல்லிஷ் சிக்னல் வந்திருக்கு, அதனால் மார்க்கெட்டும் மேலே போயிருக்கு. அப்போ இந்த கேண்டில் நமக்கு இந்த கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. இந்த ஹை உடைக்கும் போது பையி ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் பை எடுக்கிறோம். ஹை உடைச்சுன்னா கன்ஃபர்மேஷன் ஆகும், திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் மினிமம் ஒரு 50% வரணும். அப்போ இந்த கேண்டிலுக்கு லோ வைக்கணும் ஸ்டாப் லாஸு. அது இல்லைன்னா ப்ரீவியஸாக என்ன ஸ்விங் லோ இருக்கோ அந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். மினிமம் 1:2 ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஓவரால் ப்ராஃபிட் கிடைக்கும். எப்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஓகேவா? அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்லிஷ் R3C அது இதுலேயும் கிடச்சிருக்கு, இதுலேயும் கிடச்சிருக்கு, இதுலேயும் கிடச்சிருக்கு, இதுலேயும் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ புல்லிஷ் R3C இந்த இடத்துல கிடைக்கும்போது இந்த மாதிரி ட்ரேட் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு கேண்டில்லேயே உங்களுக்கு ரேஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ரேஞ்சு எந்த கேண்டிலில் கம்மியாக இருக்கோ அந்த கேண்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். உங்கள் ஸ்டாப் லாஸு கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்டும் நிறையா கிடைக்கும். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் அதெல்லாம் முடியாது அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தபடி நம்முடைய சின்ன ஐயா பார்ப்போம். நிஃப்டி ஐயா, நிஃப்டி ஐயா பார்ப்போம். உங்களுக்கு தொடர்ச்சியாக இதெல்லாம் காட்டுறதுனால தான் அதையே உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? பேங்க் நிஃப்டி காட்டிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் பேங்க் நிஃப்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்? நம்ம குறைந்தபட்சம் ஸ்டாப் லாஸை குறைச்சி வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணுங்கள்? டைனி டு ஸ்டாப் லாஸ் வைங்க அண்ட் டைனி டு டார்கெட் வைங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு லாஸு கம்மியாக வரணும், ப்ராஃபிட்டு அதிகமாக வரணும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு. நமக்கு இந்த இடத்துல சூப்பராக நமக்கு ஒரு பேரிஷ் R3C கிடச்சிருக்கு, ஒரு டோஜி பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு சிவப்பு கேண்டில் ஆகிருக்கு. அப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு, செல்லுக்கு தான் ஆகிருக்கு, ஃபஸ்ட்லேருந்து செல்லுக்கு தான் ஆகிருக்கு. ஓகே, அப்போது நம்ம இந்த பை என்ட்ரி அவாய்ட் பண்ணுறோம், இங்கிட்டு வந்துட்டு செல் எடுக்கிறோம்.
ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டு சூப்பராக கொடுத்துருச்சு. இங்கே நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இங்கே உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கேயும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம்? கோல்டு பார்க்குறதா கோல்டு பாருங்கள், குரூடு பார்க்குறதா குரூடு பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக்கு பார்க்குறதா ஸ்டாக்கை பாருங்கள். நீங்கள் எதை பார்த்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? இண்டிகேட்டர் செட்டிங்ஸுக்கு போகணும், ரீசெட் செட்டிங்ஸு பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆச்சு நீங்களே பாருங்கள். சூப்பராக மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்து இந்த இடத்துல அழகான முறையில் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. திருப்பி மேலே போய் டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு பை டார்கெட் கொடுத்துருச்சு. செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு. எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல பாருங்கள், என்னென்னு உங்களுக்கு புரியுதா? நான் சொன்ன அந்த புல்லிஷ் ஆர்த்தரிசி இது தான். செகண்ட் கேண்டலோட ரேஞ்சும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸும் நமக்கு கம்மி தான். என்ட்ரி ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இந்த ஹை இந்த லோ நோட் பண்ணுறோம். செகண்ட் கேண்டலோட 50% ரீட்டேஸ் வரும்போது பை என்ட்ரி எடுக்கிறோம். அப்போ இதுலேருந்து இங்கேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எது வரைக்கும் போயிருக்கு? கரெக்டாக நம்முடைய செல் வரைக்கும் தான் போயிருக்கு. திருப்பியும் அங்கேருந்து செல் அடிக்கிறோம். திருப்பியும் அதே இடத்துக்கு மேலே போயிருக்கு. திருப்பி இங்கே வரும். திருப்பி இங்கே போயிருக்கு. திருப்பி இங்கே வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் ஓவராலாக பார்த்திங்கன்னா செல் மோடில் இருக்குது. நல்ல ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணினீங்கன்னா இந்த லோ உடைக்காத வரைக்கும் உங்களுக்கு செல்லு வராது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த செல்லில் இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் பை வராது. அப்போ இந்த லோ ஏற்கனவே உடைச்சிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் இன்னும் செல்லில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே சில செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது. பாருங்கள், நான் கபடி கால்குலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது என்ன சொல்லுறது? மார்க்கெட்டில் என்ட்ரியை கொஞ்சம் லேட்டாக காட்டும். அதுதான் கபடி கால்குலேஷன். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? கரெக்டாக இங்கே என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு. டார்கெட் என்ட்ரி டார்கெட் செகண்ட் என்ட்ரி டார்கெட்டு சூப்பராக வந்திருக்கா? ஸோ இந்த ஒரு அக்யூரசி லெவலில் தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க. உங்கள் நாள் நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.